ஹே கைஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் ஏன்னா வித்தியாசமாக இருக்குது. ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்துட்டு உங்களால் தெரிஞ்சிருக்கும், ஒரு ராக்கெட் வந்து போச்சு. அது என்னைக்கின்னு சரியாக தெரில. போன சண்டே ஐ திங்க் ஸோ. அண்ட் அன்றைக்கி வந்து ஐ ஹவ் கிளிக் சம் ஃபோட்டோஸ் ஆஃப் தட் ராக்கெட். அண்ட் அது என்ன ராக்கெட்லாம் தெரியல. அது வந்து நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, அதாவது என்ன அப்படின்னா, இந்த ராக்கெட் வந்து போகிறதாக எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி சொன்னார். இந்த மாதிரி ராக்கெட் போய் பார்ப்பா அப்படின்னாரு. ஓகே, ஐ ரன் டு மை டெரஸ் அண்ட் என்கிட்ட இருந்த இந்த சோனி 6400 அதை எடுத்துக்கொண்டு நான் வந்துட்டு டெரஸ்க்கு போனேன். அது மொட்டை மாடி வாட். ஸோ அங்கே போயிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஃபோனில் வந்து ஒரு சின்ன கிளிப் மாதிரி எடுத்தேன். இதுக்கு முன்னாடியே எடுத்துருக்கு. இந்த மாதிரி ஏதாவது எடுக்க போகிறோம்னா நான் வந்து எடுப்பேன். பட் அன்றைக்கி வந்து எடுத்திருந்தேன். அதை நான் போடுறேன். ஸோ கைஸ், ஐ எம் பீன் ரெக்கார்டிங் திஸ் ஜஸ்ட் வெயிட் ஃபார் மினிட். ஐ வில் செட் அப் மை கேமரா இன்கம். அதாவது இப்போ என்னென்னா, ஒரு ராக்கெட் வந்து விடுறாங்க. எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. எங்கள் அப்பாவை கால் பண்ணி சொன்னார். ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் கேம் டு மை மொட்டை மாடி. அங்கே வந்துட்டு உட்காந்துருக்கேன். இது கேமரா வந்து செட்டிங்லாம் வேறு இருக்குது. ஜஸ்ட் ஷூட். ஸோ அதனால் வேறு மாதிரி இருக்குது. ஜஸ்ட் இப்போது 4 minutes இருக்குது. ஐ வில் ரெக்கார்ட் திஸ். ஐ திங்க் எந்த சேட்டலைட் அப்படின்லாம் தெரியல. ஐ வில் ரெக்கார்ட். அதுக்கப்புறமா இதை நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப். ஸோ இந்த பக்கம் தான் வரும். அதாவது என்னென்னா, நார்த்து ஈஸ்ட்டில் வரும். ஏன்னா அங்கே தான் ஸ்ரீஹரி ஓட்டா இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு இது மாதிரி வைக்கிறேன் ஒரு பொசிஷனில். அதுக்கப்புறமா ஜஸ்ட் ஐ வில் ட்ரை டு ஷூட் அண்ட் தென் வில் மூவ் ஆன். ஸோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நான் அந்த மாதிரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பேசியிருந்தேன். அண்ட் அதெல்லாம் பேசிட்டுனே அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கா, இல்லை இந்த ஃபோட்டோ எப்படி எடுத்தேன்னு சொல்கிறதோட, இந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப எனக்கு ஒரு அவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த ஃபோட்டோ ஒழுங்காக வரலை, அது எனக்கே தெரியும். இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் கதையே. அதாவது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அண்ட் நான் வந்து ஒரு வெளியே வேறு போகிற வேண்டிய ஒரு வேலை இருந்துச்சு. அதாவது ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வர வேலை, அதாவது ஹார்ட்வேரை. அண்ட் அந்த கேப்பில் நான் வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டுருக்கப்பே நான் வந்துட்டு இந்த ஃபோட்டோவை லைட்டாக டிக்கெட் பண்ணி எடிட் பண்ணி மொபைல் லைட் ரூமில் அண்ட் தென் என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் 3 ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணேன். அதில் ஒன்று ராக்கெட் போகிற மாதிரி, ராக்கெட் போன போக, அதுக்கப்புறமா ஒரு நிலா. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் பார்க்கல அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணிங்க அந்த போஸ்ட்டை. ஸோ அந்த ராக்கெட் ஃபோட்டோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் இன் மை இன்ஸ்டாகிராம். அது வீடியோ கிடையாது, ஃபோட்டோ தான். பார்த்துட்டு லைக்கை போடுங்க கைஸ். ஒரு 200 mm லென்ஸு பத்தலை கைஸ். எனக்கு ஒரு 400 mm இல்லை 800 mm லென்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். இந்த தம்மத்தோண்டு சோனியில் போட்டு அவ்வளோ பெரிய லென்ஸை போட்டு ராக்கெட்லாம் போட்டு தான் வேறு லெவலில் இருக்கும். பட் வியூ ஃபைண்டரில் பார்த்து நான் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறப்ப ஐ வாஸ் ஜம்பிங். செமையாச்சு கைஸ் அதை பார்க்குறப்ப. ஃபோட்டோ ஒழுங்காக வருதோ இல்லையோ, ஏன்னா ராக்கெட்டு போகிற ஸ்பீட்லாம் நமக்கு தெரியாது, சுருன்னு போய்டும் அப்படின்வாங்க. அது சுருன்னு தான் போயிடுச்சு. பட் அதை ட்ராக் பண்ணி இந்த சோனியோட ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டமும் செம்மையாச்சு கைஸ். டக்குன்னு ட்ராக் பண்ணிச்சு. ஒரு 2-3 டைம் தான் பஃபரே ஆச்சு. தேட கஷ்டப்படுச்சு. கண்டினியூஸ் ஃபோக்கஸ். தம்ஸ் அப் ஃபார் தட் டூ. அண்ட் தட்ஸ் இட். everyone has their own perspective. That's all. I see you guys in another one. Until Rigwell, Samuel, bye bye. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாமா?